மதி வீட்டுக்கு விருந்துக்கு போன இடத்துல வழக்கம் போல வாய்க்கொழுப்புல பேசின ராஜலட்சுமிக்கு சரியான பதிலடி மதி கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மலரு மலரு சீக்கிரமா ரெடியாகு, 8 மணிக்கெல்லாம் டிஃபனுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, இதோ நான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க, ராகவி குட்டியையும் கூட்டிட்டு தானே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன அவளை மட்டும் சித்தி வீட்டை பார்க்க வேண்டாமா? என்னம்மா ராகவி வா, நான் உனக்கு தலை சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கீழே மண்டி போட்டு அழகா ராகவிக்கு தலை சீவி விட, அதே சமயம் அக்கா நான் ஆட்டோவை வர சொல்லியிருக்கேன், ஆட்டோலேயே போயிடலாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க மதி. உடனே சுரேஷும் தானே மதி அப்படின்னு கேட்குறாரு பாக்யராஜ். உடனே மதி சொல்கிறாங்க, தெரியல, நான் நைட்டு கேட்டப்ப வர்றதும் வராததும் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொன்னார். அப்போ நான் என்னென்னு எடுத்துக்கிறது? அதனால தான் காலையில் எதை பற்றியும் நான் கண்டுக்கல, நான் கிளம்பி வந்துட்டேன், ரெடி தங்கம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவி கிட்ட போய் செல்லம்மா பேசுகிறாங்க மதியம். அதே சமயம் ராஜலட்சுமி அப்படியே வாயை பொழந்துட்டு கொட்டாவி விட்டுட்டு அப்படியே சொடக்கிட்டு வாய்க்குள்ளே கொட்டாவியை அடக்கிக்கிட்டு சொல்கிறான் மலர்கிட்ட, மலரு நீ எங்கே போகிற? அவங்க தானே அவங்க பொண்ணுக்கு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்க, இல்லை அந்த சித்தி என்கிட்டையும் தான் சொல்லிட்டு போனாங்க அத்தை அப்படின்னு சொல்ல, இவ ஒருத்தி ஊனா சித்தி கித்தின்னு ரொம்பத்தான் உறவு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் பேசுகிறாங்க. உடனே பாக்யராஜ் சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா நீங்களும் தானே வர்றீங்க அப்படின்னு கேட்க, உடனே யார் சொன்னா? நாங்கள்லாம் வரல. ஆமாம் எங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் கிளம்புறாளா இந்த மலரு? என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்க? மத்தியானத்துக்கும் சேர்ந்து சமைச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, உடனே தலையை சுரிஞ்சுக்கிட்டே பாவமாக நிற்கிறாங்க மலர். உடனே பாக்யராஜ் சொல்கிறாங்க, அம்மா நீங்களும் அங்கே விருந்து வீட்டுக்கு வரணும் தானே, வர்றது தானே முறை, அதனால் மலர் சமைக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி அப்படியே எழுந்திருச்சு, என்னது சமைக்கலையா? எங்களை பார்த்தா எப்படிரா தெரியுது? இருந்துன்னு சொல்லி அந்த அன்னக்காவடி பையனும் அந்த அம்மாவும் வந்து சொல்லிட்டு போயிட்டா உடனே பல்ல காமிச்சுக்கிட்டு நாங்களும் போயிடுவோன்னு நினச்சியா? எங்களுக்கு நான் கௌரவம் எல்லாம் இல்லையா? என் வயிற்றுல தான் நீ பிறந்தேன்னு நினச்சா எனக்கே மானக்கேடா இருக்குதுடா பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே அம்மா என்னம்மா உறவுக்காரங்க விருந்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே முறையாக போகிறது தானம்மா வழக்கம், அதில் என்னம்மா கௌரவ குறைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி அவங்க வரலன்னா விடுங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மதியும் சொல்ல, உடனே உள்ளே இருந்து சுரேஷ் கையை மடக்கிக்கிட்டே வர்றாரு. இப்போ பாத்தியா இவளோட திமிர் மட்டும் குறையவே குறையாது, நான் கிளம்பி வந்தேன் பாரு, என்னோட தப்பு தான், நான் இப்படியே டியூட்டிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பின்ன அம்மாவையும் அப்பாவையும் இப்படித்தான் அவங்க வந்தால் வரட்டும், வரலன்னா நம்ம போகலான்னு சொல்லுவாளா? அப்போ என்ன மரியாதை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசுகிறாரு. உடனே இதை பாருங்க மிஸ்டர், உங்களுக்குமே வர்றதுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க, வரலைன்னா வெற்றுங்க, பின்ன உங்கள் காலிலெல்லாம் விழுந்து எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு அழுது புரண்டு கெஞ்சி கூப்பிட்டு போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அந்தளவுக்கு நான் இறங்கி வர்றதுக்கு நிச்சயமாக என்னோட கௌரவம் இடம் கொடுக்காது மிஸ்டர் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் சொல்ல, பார்த்தீங்களா என்ன கொழுப்பு, புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல, உடனே மலர், ஐயோ மதி அவங்களே எப்படா காலில் சலங்கையை கட்டி விடுவாங்க ஆடலான்னு காத்திருக்காங்க, நீ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களை நான் பேசி சமாதானப்படுத்துகிறேன், கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருமா ப்ளீஸ், உங்கள் அம்மா அப்பா மனசு வருத்தப்படுவாங்க தானே, வீட்டில் எல்லாரையும் வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாரும் போனால் தானே உனக்கும் சந்தோஷம், கொஞ்சம் அமைதியாக இருமதி ப்ளீஸ் அப்படின்னு கிச்சனுக்கு தனியாக கூட்டிகிட்டு வந்து மதிக்கிட்ட சொல்லிட்டு, அத்தை நான் காலையில் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்களும் மாமாவும் மாத்திரை முழுங்கணும்ல, அதனால் அதை சாப்பிட்டு இப்போவே கிளம்பலாம் அத்தை அப்படி மலர் சொல்ல, உடனே ராஜலட்சுமியோ அதெல்லாம் முடியாது, அதான் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரிம்மா நானும் டியூட்டிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கிளம்புறாரு. உடனே பார்த்தீங்களா அத்தை, நீங்கள் 2 பேர் வந்தால் தான் சுரேஷ் வருவான், நீங்கள் வரலன்னா அவனும் வரமாட்டான், மதி பாவம் புதுசாக கல்யாணமாகி முதல்ல விருந்துக்கு போகிற இடத்துல புருஷன் பொண்டாட்டி தனியாக பிரிஞ்சு போனால் நமக்கே நல்லா இருக்கா, அவங்களுக்காகவாவது நீங்கள் வந்து தான் ஆகணும் அத்தை அப்படின்னு மலரும் பேச, கை கட்டி அப்படின்னு பெருமூச்சு விட்டு அங்கே இருக்கிற தூணில் சாஞ்சு நிற்கிறாங்க எரிச்சல்ல மதி. அதே சமயம் என்ன பண்ணுறது,
என் மகன் சுரேஷுக்கு வேண்டி நாங்கள் வர்றோம் அப்படின்னு ராகவனும் செருமிக்கிட்டே சொல்ல உடனே அப்பாடா இப்போதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு பாக்யராஜும் அங்கே சந்தோஷத்தில் சரி சரி சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி விருந்துக்கு போகிறாங்க. அங்கே முன்னாடியே வரவேற்கிறதுல நிற்கிறாங்க. சம்மந்தி வாங்க சம்மந்தி அப்படின்னு ராமமூர்த்தியும் அவரோட மனைவியும் உடனே உள்ளே போய் வாங்க டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஆ ஆ நாங்கள்லாம் டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி மதி நீயும் மாப்பிள்ளையுமாவது சாப்பிடுமா வாமா மலரு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு பாக்யராஜையும் கூப்பிடுறாங்க. உடனே நாங்கள் சாப்பிட்லம்மா இங்கே தான் வந்து சாப்பிட்ணுன்னு சாப்பிடாம தான் வந்திருக்கோம் மலரு வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் போய் டைனிங் டேபிளில் உட்கார அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கிற ராஜலட்சுமி ஓரக்கண்ணிலேயே நோட்டமிட்டு என்னென்ன டிஃபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்கள் வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்குன்னாங்க எங்கே அவளை காணோம் அப்படின்னு பேசுகிறாங்க ராஜலட்சுமி. அதே சமயம் அவள் ஒரு முக்கியமான எக்ஸாம்னு போயிருக்கா அப்படின்னு மதியோட அம்மாவும் சொல்ல மத்தியானம் லஞ்சுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு மலரும் சொல்ல உடனே ராஜலட்சுமி ஆமாம் இங்கேயும் வந்து அந்த சமையல் கட்டை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறாங்க. உடனே மலரோ இல்லை அம்மா ஒருத்தங்க தானே சமைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க இத்தனை பேருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ராமமூர்த்தியும் அவங்க மனைவியும் சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம எல்லாருமா சமைச்சு ஏன் சிரமப்பட்டுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் ஹோட்டல்லையே ஆர்டர் பண்ணிட்டோம். கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் எல்லாம் சூடாக நாம் சொன்ன மெனு எல்லாமே வந்துடும். நம்ம சமைச்சு சிரமப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல உடனே ராஜலட்சுமி இந்த அளவுக்கு வசதி இருந்தே இவ்வளவு திமிர் பண்ணுறீங்க. இன்னும் என்ன வசதி இருந்தால் என்ன ஆட்டம் போடுவீங்க. எங்கள் மருமகன்கிட்ட கை நீட்டி வேலைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்க உங்கள் வீட்டுக்காரருக்கு இத்தனை திமிரா? ஏன் வீட்டில் சமைச்சா உங்கள் பொண்டாட்டி என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அழகுமதியோ இதை பாருங்க எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்கன்னு பார்க்குற இல்லைன்னா மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமியும் பாத்தியா இதுக்கு தான் நான் வரலன்னு சொல்ல எல்லாம் இந்த பாக்யராஜ் பண்ணுறது சுரேஷுக்கு வேண்டின்னு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லவே வெளியில் பெரிய கார் வந்து நிற்கிது. பார்த்தா அங்கே தங்கராஜ் வர்றாரு. மாப்பிள்ள நீங்கள் அப்படின்னு சொல்ல உடனே ஒன்றுமே பேசாமல் பேசுனா தன்னோட கௌரவம் குறைஞ்சிருன்னு கெத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நெஞ்சை நிமித்திக்கிட்டு கருப்பு கலர் கூலிங் கிளாஸை போட்டுட்டு உள்ளே வர்ற பாக்யராஜ் ராமமூர்த்தியும் என்ன விருந்துக்கு எனக்கெல்லாம் அழைப்பு இல்லையா அழைப்பு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் நேற்று சம்மந்தி அம்மா கிட்ட சொன்னோம் அவங்க தான் மாப்பிள்ளைக்கு நேரம் இல்லைன்னு வேண்டான்னு சொன்னாங்க சார் அதனால தான் கூப்பிடல அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி தான் ஏன் சொல்லுவாங்க ஏன்னா விருந்துக்கு வரேன்னு போய் கூப்பிடவா சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்குல்ல அதுக்காகவாவது ஆஃப்டர் ஆல் நீங்கள் என்கிட்ட சம்பளம் வாங்குறவன் உங்கள் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை என்னால் தான் அமைஞ்சிச்சுன்னு நன்றி இருந்திருந்தா கூப்பிட்ருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே சமயம் டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ராஜலட்சுமியும் மாப்பிள்ள எனக்கெல்லாம் இங்கே இவங்க வீட்டில் கை நினைக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் சுரேஷுக்கு வேண்டின்னு இதோ இங்கே நிற்கிறாளே இந்த மலரும் பாக்கியராஜும் சொன்னாங்கன்னு தான் வந்தோம் மாப்பிள்ள. நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ள. நம்ம தகுதிக்கு இவங்க வீட்டில் வந்து சாப்பிட்ணுன்னு நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்ல உடனே கையில் வச்சுருந்த குழம்பு பக்கெட்லேருந்து சுட சுட மட்டன் குழம்பை எடுத்து அப்படியே கை மேலே கொட்டிடுறாங்க. வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டு ஆளுங்களையும் எங்கள் வீட்டையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னென்ன இலக்காரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா நீங்கள் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் எழுந்திரிச்சு கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க மதி.